திருச்சிற்றம்பலம். திருநாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய 30வது நாள். இந்த பாவை நோன்பு நிறைவடைகிற நாள், சிறப்பான நாள். இன்றைக்கு எல்லாம் வல்ல மாணிக்க வாசக பெருந்தகை திருவாயை மலர்ந்துருளி இருக்கிற திருப்பள்ளி எழுச்சி பாடலுடைய 10வது பாட்டுக்கான பொருளை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக பாடல்: புவனையில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்ற யாரென்று நோக்கி, திருப்பெருந்துறையுரை வாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்க்கருணையும் நீயும் அவனையிற் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாட்டில் எல்லாம் வல்ல மாணிக்க வாசக பிறந்தகை இந்த மண்ணுலகத்தினுடைய பெருமையை பேசுகிறார். நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? விண்ணுலகம் தான் பெருசு, அங்கே போனாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு அங்கே போனாதான் முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். போதும், நாம் இருக்கிற இடமே இறைவனுடைய அருளை பெறுவதற்கு போதுமானது என்று ஞானப்பாடம் நடத்தக்கூடிய நல்ல பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அது யாரெல்லாம் நினைக்கிறாங்களா? மண்ணுலகத்தை தான் பெருசு, விண்ணுலகத்தை விட மண்ணுலகம் உயர்வானது அப்படின்னு யார் நினைக்கிறாங்கன்னா, பிரம்மாவும் விஷ்ணுவும் நினைக்கிறார்கள் என்று சொல்கிறார். புவனியில் போய் பிறவாமையில் நாம் பூக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாறு. ஆண்டவனை அடைவதற்கான வழி எங்கு இருக்கிறது என்று கேட்டால் மண்ணுலகத்தில் தான் இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த மண்ணுலகத்தில் தான் எத்தனையோ பேர் எந்த விதமாக பக்தி அடைந்தார்கள். ஒருத்தர் கல்லால் அடித்தார் கடவுளை, அவர் நாயனர் ஆயிட்டார். ஏன் கல்லால் அடிச்சு அவங்க நாய் எப்படிங்க நாயனராக முடியும்? அப்படி வந்தவர் சாக்கிய நாயனார் என்கின்ற ஒருத்தர். அவருக்கு ஒன்றும் தெரியாது, கல்லால் அடிப்பதும் கூட பக்தின்னு நினைச்சார். தினமும் ஒரு கல் எடுத்து அடிப்பார். நம்ம கடவுளுக்கு மனம் மிக்க மலர்களை போடுகிறோமா என்பது முக்கியமல்ல, நம்முடைய மன மலரை போடுகிறோமா என்பது முக்கியம். ஆண்டவரிடத்தில் தன்னுடைய மனத்தை ஒப்படைக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ப ஒருத்தர் கல்லால் அடித்து பக்தி செய்தார், ஒருத்தர் வில்லால் அடித்து பக்தி செய்தார். யாரு? அர்ஜுனன் இருக்காரு பார்த்தீங்களா? அர்ஜுனன் என்ன பண்ணாருன்னு கேட்டா, வில்லால சிவபெருமான் அடிச்சார். கண்ணப்ப நாயனார் காலால் செருப்பு காலால் எட்டி உதைச்சாருங்க. காளகஸ்தியில சிவபெருமானுடைய முகத்துல செருப்பு காலால், தன்னோட செருப்பு காலால் எட்டி உதைச்சார். அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, அவர் எத்தி உதைச்சது முருகப்பெருமான் அவருடைய காலில் உதைச்சா அவங்க அப்பா சிவபெருமானுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அதை போல இருந்தது என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய ராஜா ஒரு ஜோதிடன் வந்து சொன்னான், இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள, ஒரு வருஷமா இல்லை, ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளன்னு வச்சுக்கோவேன், 1.5 வருஷத்துக்குள்ள நீ பெரிய ராஜாவாகவே இருந்தாலும் உன்னுடைய நெஞ்சிலே ஒருவன் எட்டி மிதிப்பான் அப்படின்னு சொன்னான். கோவம் வந்துருச்சு, ஜெயிலில் போடுறா அவனை அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடரை போட்டாங்க. சரியா 1.5 வருஷம் கழிச்சு பார்த்தா என்னாச்சுன்னா, சரியாக அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கான். கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை அதை பிஞ்சு பாதத்தால் எட்டி உதச்சுதான். உடனே அந்த ஜோதிடரை வர சொல்லு, அவர் ரிலீஸ் பண்ண, அவருக்கு ஒரு பொண்ணும் பொருளும் கொடுன்னு சொன்னாங்களாம். மன்னனாகவே இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை எட்டி உதைக்கிற போது அது ஏகாந்தம் என்று நினைப்பவன் தானே தந்தையாக இருக்க முடியும். அப்படி இந்த உலகத்துக்கெல்லாம் தந்தையாக இருக்கிற கடவுள் சிவபெருமான் கண்ணப்ப நாயனார் செருப்புக்காரால் எட்டி உதைத்த போது முருகப்பெருமான் உதைத்ததை விட ஒரு படி ஓப்பாக இருந்தது என்று சொல்லுகிறார். அதுதான் சொல்றாரு பாருங்களே, போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்ற ஆரென்று நோக்கி, இந்த மண்ணுலகம் போகுவதற்கு வழி சேற்ற வழி, எப்படி வேண்டும் என்றாலும் பக்தி செலுத்தலாம் என்று நினைத்து யார் ஆசைப்படுறாங்களாம்? திருப்பெருந்துறையுரை வாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும். திருமால் இருக்காரு பார்த்தீங்களா? நான் திருப்பெருந்துறைக்கு போய், ஏன் திருப்பெருந்துறை எவ்வளவு பெருமையா சொல்றாருன்னா, திருப்பெருந்துறை கோயில் யார் கட்டியது என்று கேட்டால் மாணிக்க வாசகர் கட்டின கோவில். இன்னைக்கும் கூட பெரிய பெரிய கோயில்களை கட்டுகிற போது அக்ரிமெண்ட் போடும்போது என்ன எழுதுவாங்கன்னா, திருப்பெருந்துறை கோயில் அல்லாத வகையிலும் அப்படின்னு ஒரு வரி எழுதுவாங்க. திருப்பெருந்துறை கோயில் அல்லாத வகையில். ஏன்னா அந்த கோயிலை மாதிரி யாருமே கட்ட முடியாது. நம்ம சும்மா கட்டிடங்கள் கட்டலாம், கோயில் அந்த மாணிக்க வாசக பெருந்தகை கட்டின மாதிரி ஒரு கொடுங்கை அமைக்க முடியாது. அதை போல் அவ்வளவு சிற்ப வேலைப்பாடுகள் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அவர் யார் அப்படின்னா, ஒரு முதலமைச்சர். ஹரிவர்தன பாண்டியன் இடத்துல முதலமைச்சராக இருந்தவர். குதிரை வாங்கிட்டு வான்னு காசு கொடுத்து அனுப்புறாரு. குதிரை வாங்காம கோயில் கட்டினார். இது தப்பு தானே அப்படின்னு கேட்டால், மன்னனை பொறுத்தளவில் தப்பு, நம்ம ரூல்ஸ் படி தப்பு, ஆண்டவனோட ரூல்ஸ் படி சரி. ஏன்னா குதிரை வாங்கிட்டு வரான்னு வச்சுங்களேன், வாங்கிட்டு வந்தா அந்த நாட்டில் என்ன ஆகும்? படைகள் அதிகமாகும்.
படை பலம் மேலோங்கும். இன்னொரு நாட்டோட போர் வரும். போர் முக்கியமா? போர் முக்கியம் அல்ல. போரை தடுத்து புகழ்தான் முக்கியம், அமைதிதான் முக்கியம் என்பதற்காக குதிரை வாங்காமல் கோவில் கட்டினார் மாணிக்கவாசகர். அந்த திருப்பெருந்துறையில அந்த ஊர்ல போய் நம்ம வழிபாடு செய்யலாமே, நம்ம மனிதர்களாக பிறந்திருக்கலாமேன்னு யாரு பிரம்மா நினைக்கிறாரு, விஷ்ணு நினைக்கிறாருன்னு சொல்றாரு. மலரவன் ஆசைப்படவும் அலர்ந்த மெய் கருணையும் நீயும். ஆனா அவர்களுக்கெல்லாம் நீ கொடுக்காம எங்களுக்கு ஒரு கருணை கொடுத்துட்டியே. பிரம்மாவை இங்க பிறக்க வைக்கல. பிரம்மா நம்மளை படைச்சவராகவே இருந்தாலும் கூட அவர் இங்க வந்து படைச்சு வாழ முடியலையே. நம்ம இங்க வாழ்றோம் பிரம்மாவால, ஆனா பிரம்மாவால இங்க வந்து வாழ முடியலையே. ஆனா எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறிய கடவுளே. சொல்றாங்க பாருங்களேன். அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்க்கருணையும். ஆனா எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிய. ஒரு பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும், அதாவது படைப்பு தொழிலை செய்கிறவனுக்கும் காக்கும் தொழிலை செய்கிறவனுக்கும் கொடுக்காத ஒரு பதத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த மண்ணுலகத்திலே வாழச் செய்திருக்கிறாய் அல்லவா. இது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மண்ணுலகம் சாதாரண புழுதியும் மண்ணும் கல்லும் இருக்கிற இடம் அல்ல. ஆண்டவனுடைய வாழ்விடம். அவர் இங்கதான் இருக்கிறார். ஆமாங்க, அவர் தென்னாடுடைய சிவன், எந்நாட்டவருக்கும் இறைவன். அப்படின்னா தென்னகத்திலே இருக்கிறார், உலகத்திலே எல்லா நாட்டுக்கும் இறைவனாக இருக்கிறார் என்பது ஒரு பொருள். தென்னகத்தில் இருந்தாலும் 7 14 லோகத்திற்கும் இறைவனாக இருக்கார், மண் உலகத்தில் இருக்கிறார். சிவபெருமானுடைய பெர்மனன்ட் அட்ரஸே எந்த ஊர் தெரியுமா? பெர்மனன்ட் அட்ரஸே மதுரை தான். நான் சொல்ல, அவரே சொல்லியிருக்கார். 12 திருமுறைகள் தமிழ்ல இருக்கு. அதுல 11வது திருமுறைன்னு ஒன்று இருக்கு. அதுல முதல் பாடல் சிவபெருமான் எழுதிய பாடல். மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவக்கொன்மு படியன பாவலர் குறிமையின் உரிமையின் ஒதிவதிகள் குருமாமதி உரை குலவிய குடைக்கீழ் செருமா கொய்க்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்பயில் பானபத்திரன் தன்போல் அன்பன் அன்பன் தன்பால் மான் பொருள் கொடுத்து வரவெடுப்பதவே அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவெடுப்பது. இந்த பாட்டை யார் எழுதினார்னா சிவபெருமான் எழுதினார். அதுல சொல்றார், மன்னிய சிவன் யான் எங்க மதுரையில நான் மன்னி இருக்கிறேன். ஃப்ரம் அட்ரஸ், அந்த ஒரு கடிதம் மாதிரி இருக்கும் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர்ல ஃப்ரம் அட்ரஸ் நான் எங்க இருக்கிறேன்னா மதுரையில இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பெர்மனன்ட் அட்ரஸை சொல்லுகிறார். அப்ப மண்ணுலகத்திலே கடவுள் இருக்கிறார். அந்த மண்ணுலகத்திலே தேவர்களால், குறிப்பாக பிரம்மாவாலையும் விஷ்ணுவாலையும் வந்து இருக்க முடியல. பிரம்மா விஷ்ணு இருக்க முடியுது, இப்படி நாம் எடுத்துக்கலாமே. பிரம்மா விஷ்ணு இருக்க முடியல என்பதை விட ஆண்டவன் இருக்கிற இந்த அற்புத இடத்திலே செல்வத்தையும் கல்வியும் வைத்து ஆண்டவனை அடைய முடியாது, அல்லது ஒரு நேரிய சிந்தனை இல்லாமல் அடைய முடியாது என்பது சொல்றது. எப்படி? பிரம்மா யாரு? கலைமகள் சரஸ்வதியினுடைய கணவர். அவர் இங்க வந்து இருக்க முடியலங்கிறார். அப்படின்னா கல்வியால கடவுளை அடைய முடியாது. சார், நான் எம்ஏ எம்பில் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடி எல்லாம் படிச்சிருக்கேன், ஆனா கடவுளை போக முடியுமா? எவ்வளவு படிப்புங்க இது? பெரிய படிப்பா? படிப்பினால் ஒரு ஆணவம் வரும். அந்த ஆணவம் எப்போது போகும் என்று கேட்டால், ஆண்டவா இந்த படிப்பெல்லாம் என்னுடையதல்ல, நீ பார்த்து கொடுத்தது, யாம் மோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்தது, நீ வாங்கிக்கிறதுக்காக எனக்கு கொடுத்தேன்னு சொல்லணும். அதான் திருவள்ளுவர் சொல்றாரு, நீ பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கலாம், என்ன பயன்கிறாரு? நீ நல்லா படிச்சுட்ட, ஓகே, அது பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவனுடைய பாதத்தை வணங்காமல் இருந்தால் கற்றதனால் 2வது திருக்குறள், அகர முதல் எழுத திருக்குறள் கெடுத்த திருக்குறள், கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நல் தாழ் தொழாரினின். நீ எவ்வளவோ படிச்சிருக்கல, ஆண்டவனுடைய பாதத்தை பணியாமல் விட்டால் உன்னுடைய படிப்பை கொண்டு குப்பையில தான் போட வேண்டும் என்று நம்முடைய முப்பாட்டன் வள்ளுவர் சொல்லுகிறார். அப்ப கல்வியால கடவுளை அடைய முடியல. அதே போல நேர்மையான சிந்தனை இல்லாம திசைக்கு ஒரு பக்கமாக நம்முடைய சிந்தனையை வைத்திருந்தால் கடவுளை அடைய முடியாது. பிரம்மாவுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கு? 4 ஃபேஸ் இல்லையா? 4 திசைக்கு 4 இது. நம்முடைய சிந்தனை என்பது ஒன்றை நோக்கி போகாமல் திசைக்கு ஒன்றாக போகிற போது ஆண்டவனை அடைய முடியாது என்பதை குறியீடாக காட்டலாம். அதே போல யாரெல்லாம் இங்க வந்து பிறக்க முடியலன்னு சொன்னாங்க? ஒன்று பிரம்மா, இன்னொன்று விஷ்ணு. விஷ்ணு யார்? திருமகள், செல்வத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய கணவர். நான் இவ்வளவு பணம் வச்சிருக்கேன், பேங்க் பேலன்ஸ் இருக்கு, கோல்டு வாட்ச் கட்டியிருக்கேன், கோல்டன் வாட்ச் இல்லை, தங்க பிஸ்கட் வச்சிருக்கேன், எல்லாமே வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவனுடைய அருட்துறையிலே நாம் சென்று ஆண்டவரை முடியாது. நம் வீட்டுக்கு வேண்டுமென்றால் அமலாக்கத்துறை வரலாமே தவிர ஆண்டவனுடைய அருட்துறையிலே ஆனளவும் கூட உள்ளே போக முடியாது. பணத்தாலும் கல்வியால் பக்தி செலுத்தி விட முடியாது. ஆண்டவன் முன்பு நாம் அர்ப்பணிக்க வேண்டியதெல்லாம் நம்மை, நம் கண்ணீரை, நம்முடைய ஆனந்த கண்ணீரை. நம்ம அப்படி இல்லையே, கடவுள்கிட்ட போய் லிஸ்ட் எடுத்துட்டு போறோம்ல, பெருசு அந்த மளிகை கடையில் கொடுக்குற லிஸ்ட் மாதிரி, எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், லிஸ்ட்டை கொடுத்து தானே கடவுளை எப்படி பார்க்கிறோம்? நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு நபராகத்தானே பார்க்கிறோம்.
நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிற இடமாகத்தானே. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எப்படி நம்ம போனால் எல்லாமே வாங்கிக்கலாமோ அது மாதிரி எல்லாமே சேர்த்து வச்சிருக்கிற ஒரு கடவுள், சிவபெருமான் கடவுள். அவர்கிட்ட போய் இதெல்லாம் டிக் பண்ணி கொடுத்து இதெல்லாம் நீ பண்ணி கொடுத்தா நீ நல்லவன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கடவுளையே திட்டக்கூடிய வகையில் தான் நம்ம இருக்கிறோம். நான் என்ன மட்டும் நீ சோதிச்சுக்கிறியே. 9:30 மணிக்கு வர வேண்டிய மயிலாப்பூரில் வர வேண்டிய பஸ் வரல அப்படின்னா 5 நிமிஷம் லேட்டாக வருதுன்னா உடனே கடவுளே என்ன சோதிச்சுட்டியம்பாங்க. ஆமாம், இந்த யூனிவர்ஸில், இந்த உலகத்தில், இந்தியாவில், தமிழ்நாட்டில், மயிலாப்பூரில் 9:30 மணிக்கு வர வேண்டிய பஸ்ஸை 5 நிமிஷம் லேட்டாக விட்டு நம்மளை சோதனைப்படுத்தணும் கடவுளுக்கு விதியா? இதே சரியான நேரத்துக்கு வந்து நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? இல்லை. அப்போ நம்ம கரிச்சு கொட்டி ஆண்டவனை திட்டுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அப்படியில்லை. இந்த உலகம் எவ்வளவு பெருசு, இங்கே நம்மளை படைக்க வைத்தது ஆண்டவனுடைய பெருங்கருணை என்று சொல்கிறார். புவனையில் போய் பிற வாமையல் நாள் நாம் போக்குகின்றோம். அவமே இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாறு என்று நோக்கி அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும், யாரு? பிரம்மா விஷ்ணு ஆசைப்படுகிற அளவுக்கு சிறப்பான இடமாக இருக்குது. மலரவன் ஆசைப்படவும் அலர்ந்தமை கருணையும் நீயும் உன்னுடைய கருணையால் எங்களை ஆட்படுத்தி இருக்கிறாய். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் கிடைக்காத ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு. அதான் சொல்றார், கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லா. எங்கே மண்ணுலகத்தில் இல்லாமல் கைலாயத்தில் இல்லாமல் இங்கே வந்து எங்களை கருள் செய்கிறாய் அல்லவா, அது பெரிய சிறப்பு. அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய். எப்படி அவருடைய பாதத்தை காட்டி வைத்து எடுத்துக்கொள் என்று சொல்வார். நீள்கடல்கள் காட்டி அப்படின்னு ஒரு இடத்துல மாணிக்கவாசகர் சொல்லுவார். அதே நீள்கடல்கள் ஆண்டவன் இப்போ நடராஜ பெருமான் ஆடுறதை பார்த்துருக்கீங்களா? ஒரு காலை ஊண்டி இருப்பார், ஒரு காலை இப்படி தூக்கிட்டு இருப்பார். இது எப்படி இருக்குன்னு கேட்டால், ஏன் இப்படி தூக்கிட்டு இருக்காருன்னா, யாராவது வர்றியான்னு நான் வா கடவுளேன்னு கூப்பிட்டா அவனுடைய நெஞ்சம் என்கின்ற இதயத்தில் காலை வச்சு உடனே வர்றதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் கடவுள்கிட்ட போய் அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறமே, கடவுளே உன்னையே நீ கொடுன்னு யாருமே கேட்கலையே, அதுக்காக நீண்டு கொண்டு இருக்கிற பாதமாக இருக்கிறது என்று எங்கள் ஐயா சொல்வேந்தர் சுகீசிவம் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள். அந்த வகையில் ஆண்டவன் என்பவன் நம்முடைய இதய கமலத்தை தான் விரும்புகிறார். நாம் அதை விட்டு எதையோ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அற்ப பொருட்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அற்புத பொருளாக இருக்கிற கடவுளை கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் நமக்கெல்லாம் சித்திக்கும் என்று சொன்னால் அது மிகையல்ல. இப்படியாக இந்த பாவை பாடல்கள் நிறைவு வருகின்றன. வான்முகில் வளாது பெய்க, மலிவளாம் சுரக்க, மன்னன் கோன்மதி அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்குக, நற்றவம் வேள்வி மல்க, மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.